ஹாய் மக்களே, வணக்கம். நாங்கள் வந்து டேஸ்ட் ஆஃப் குக்கிங் சேனல்லேருந்து பேசுகிறேன். என் பேர் இந்துமதி. நாங்கள் வந்து இன்றைக்கி எங்களுடைய வீடியோ வந்து இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருண்டை குழம்பு வைக்கலாம் அப்படின்னு நினச்சி வைக்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னன்றது காமிக்கிறோம். வாங்க பார்த்துட்டு அப்புறம் சொல்கிறேன் என்னென்ன பண்ணணும். இது வந்து குழம்பு செய்யறதுக்கான பொருளாக வச்சுருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, புளி, உப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயம், பூண்டு. இது வந்து காரக்குழம்பு வைக்க போகிறோம். அதில் தான் இந்த உருண்டையை செஞ்சு வைக்கணும். அந்த உருண்டைக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடலைப்பருப்பு. இதை வந்து நம்ம ஒரு 40 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுலேயே பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு, வெங்காயத்தை நல்லா எல்லாத்தையுமே நம்ம பொடியாக நறுக்கிட்டு எப்படி ப்ராசஸ் செய்கிறேன்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க. இப்போ எல்லாமே எடுத்து எல்லா வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு போட்டு புளியை பிழிஞ்சு உப்பையும் போட்டு கலந்து வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம் வாங்க. அந்த பருப்புங்களே இதே மாதிரி கொஞ்சம் கொரன்னு நல்லா அரைச்சி வச்சுக்கணுங்க. இந்த மாதிரி கொர நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. எல்லாமே அதிலே பச்சை மிளகாவையும் போட்டு அரைச்சிடுங்க. அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க. போட்டு கொத்தமல்லி கட் பண்ண விட்டுருக்கேன். இந்த கொத்தமல்லி, இந்த பெருங்காயம், கொஞ்சமாக பெருங்காயம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கேஸ் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். இந்த கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. உப்பு போட்டிருக்கேன். எல்லாமே ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கோம். நல்லா அழுத்தி பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த காரக்குழம்புக்கு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, தக்காளி, பூண்டு இடித்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே போட்டு இப்போ குழம்பு வைக்கலாம் வாங்க. எல்லா கொத்தமல்லி, கருவேப்பிலை மொத்தத்தையும் போட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு. ரெண்டாவது பார்த்துக்கோங்க, டைட்டாக அரைக்கக்கூடாதுங்க. இன்னும் கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் குழம்புல இருக்க அந்த ஜூஸு எல்லாமே இந்த உருளைக்குள்ளே போய் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு. இல்லைன்னா சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இது இப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு குழம்பு தாளிக்கலாம் வாங்க. கடாய் வந்து நல்லா சூடாகிடுச்சு. சூடானதுக்கு பிறகு நமக்கு எவ்வளோ குழம்பு தாளிக்கிறதுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ, இதுக்கு கொஞ்சம் குழம்பு இருந்தாவே நல்லா தான் இருக்கும். எண்ணெய் இருந்தாவே நல்லா தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த தாளிப்பு வடகம் இருக்கும். இந்த தாளிப்பு வடகம் இருக்குங்களா, பார்த்துருப்பீங்க எல்லாரும். அதை நல்லா எடுத்துக்கோங்க. இவ்வளோ எடுத்துக்கோங்க. நல்லா எடுத்து எண்ணெய் சூடான உடனே கொஞ்சம் சூடாகட்டும். நல்லா சூடாயிடுச்சு. சூடான உடனே இதை போட்டிங்கன்னா டக்குன்னு நல்லா பொரியும். நல்லா பொரிஞ்சு வந்த உடனே கொஞ்சம் அப்படி வதக்கிக்கோங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா இந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை எல்லாமே வச்சுட்டேன் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் ஒன்றா கட்டிக்கோங்க. அது நல்லா வதக்குங்க. கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் கலர் மாறி இருக்கு. இன்னுமே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் இதுவாக இருக்குங்களா, இன்னும் கொஞ்சம் குழைய விதமான வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் நல்லா வதங்கிச்சு பார்த்தீங்க. நல்லா வதங்கினதுக்கு போதும் தக்காளியை போட்டு
குழஞ்சி நல்லா வந்ததுக்கப்புறம் எடுக்கணும். இதாங்க குழைய ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் நல்லா கொஞ்சம் பழம் ஃபுல்லாக அப்படி குழஞ்சிருச்சுன்னா குழம்பும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இல்லாமல் நல்லாயிருக்கும், திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொஞ்சம் நல்லா சேர்ந்து வந்துச்சு எல்லாமே. இது சேர்ந்து நல்லா வந்துட்டதுக்கப்புறம் தேவையான குழம்புக்கு தேவையான மிளகாய்த்தூள் போடணும். அந்த மிளகாய்த்தூள் வந்து நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் தாங்க. தனியாக மிளகாய் தூள் அரைச்சி வச்சுருந்தோம்னா அந்த மிளகாய் நல்லா ஒரு 3 டீஸ்பூன். புளி எடுத்த புளிக்கு எவ்வளோ மிளகாய்த்தூள் தேவைப்படுமோ அந்த மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் அதையும் சேர்த்து வதக்கிடுங்க. அதெல்லாம் நல்லா சேர்ந்து வதக்கிடுவோம். ஒரு 2 நிமிஷம் வதக்கணும் போதும், 2 செகண்டு வதக்கிட்டு அப்படியே நம்ம புளியை கரைச்சி வச்சுருக்கோம். ஊற வச்சது காமிச்சாங்க இல்லையா, அந்த புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து அப்படியே கொஞ்சம் தண்ணியாக தான் கரைக்கணுங்க இந்த குழம்புக்கு மட்டும், உருண்டை குழம்புக்கு. ஏன்னா உருண்டை இங்கே போடும்போது உங்கள் நார்மலாக திக்காகிடும் கொஞ்சம் குழம்பு. அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணியாகவே இப்படி தண்ணியாக கரைச்சி வச்சுக்கோங்க. இதை அப்படியே நல்லா வடிகட்டி வச்சுப்பேன். அதை அப்படியே ஊற்றிட்டு கலந்துட்டு பாருங்கள் எந்த திக்னஸ் இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் திக்கு வேணும், தண்ணி வேணும்னு நினச்சிங்கன்னா ஊற்றிக்கோங்க. ஏன்னா உருண்டை போட்டால் கண்டிப்பாக திக்காகிடும். அதனால் அப்படியே ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் போடாமல் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா அந்த மிளகா பச்சை ஸ்மெல்லாம் மிளகாத்தூளோட ஸ்மெல்லாம் போன உடனே நம்ம உருண்டைகளை போடலாம். அப்படி இதே மாதிரி தான் கொதிக்கணும். கொதிக்கும் போது போட்டோம்னா உங்களுக்கு உடையாமல் நல்லா வருங்க. அதுக்காக தான். ஓகேங்களா, காமிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய்லாம் ஒரு பக்கமாக ஒதுங்க ஆரம்பிச்சிருக்கு. ஸ்மெல்லு நம்மளுக்கு குறைஞ்சிருக்கு. அந்த என்ன மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் போயிட்டு குழம்பு வாசனை நல்லா வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி கொதிக்கும்போது ஒன்றுன்னா உருண்டையாக போடுங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி பக்கத்தில் தள்ளி தள்ளி அப்படி போட்டிங்கன்னா உருண்டை அது ஒதுங்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று இந்த மாதிரி எல்லாம் போட்டு வச்சுட்டு மிதக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அழகாக நம்ம போட்டுக்கிட்டே வரலாம். ஒன்றோட இப்படி போடும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். சில பேர் வந்து வேக வச்சுட்டு ஆவி கட்டி பண்ணுவாங்க. சில பேர் வந்து அப்படியே பகோடா மாதிரி சுட்டுட்டு போடுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க. ஒவ்வொன்றும் ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அந்த மாதிரியும் வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு போடுறேன். குழம்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒவ்வொரு உருண்டையும் தனித்தனியாக வெந்து அழகாக மிதக்குது பாருங்கள். அது உடஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால் குழம்பை வந்து எப்பயுமே உருண்டைங்க போட்ட உடனே கரண்டி போடக்கூடாது. போட்ட உடனே எல்லாமே பிரிஞ்சு வந்துடும். அந்த மாதிரி வராமல் இருக்கணும்னா கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்படி ஒன்றுனா அப்படி தள்ளி விட்டிங்கன்னா அழகாக வரும். உங்களுக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இவ்வளோ தாங்க குழம்பு. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டன் தாங்க இது. இந்த உருண்டை குழம்பு, இந்த உருண்டை குழம்பு முடித்து எடுத்து நீங்கள் இதே மாதிரி இதே ப்ராசஸில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உடனடியாக பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க. அழுத்திட்டு எனக்கு அடுத்து நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துனே இருக்கும். எதுனா தவறு இருந்தாலும் சொல்லுங்கள். அவ்வளோதான்.